வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் இங்கு கருத்து தெரிவித்தார். உயர்மட்ட பரிமாற்ற திட்டங்கள், அரச உறுப்பினர்கள் மற்றும் மக்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை நாம் மேலும் வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, விவசாயம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான இலக்குகளையும் நாம் நிர்ணயித்துள்ளோம். கல்வி, சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்புகளே எமது அடித்தளத்தை உருவாக்குகின்றன. நாம் இலங்கை தொடர்பில் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். ஜனாதிபதி ஹோசிமின்னும் நீங்கள் செலுத்தும் மரியாதையை நாம் பாராட்டுகின்றோம். விமான போக்குவரத்து துறையில் வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகள் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். இதன் மூலம் பலதரப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை நாம் மேம்படுத்த முடியும். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையில் நாம் கவனம் செலுத்தினோம். போக்குவரத்து மற்றும் கடல் வழி போக்குவரத்தின் சுதந்திரமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட உடன்படிக்கைக்கு இணங்கி செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதன் மூலம் எமது நாட்டு மக்கள் அமைதி, செழிப்பு மற்றும் வளர்ச்சியை உருவாக்க முடியும்.